ஹாய் வியூவர்ஸ், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான தருணம் இது. என்னென்னா, இசைமுரசுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தை பற்றி. அதாவது இசைமுரசும் சரி, அறிஞர் அண்ணாவும் சரி, திராவிட கழகத்தில் இருக்கும்போதிலிருந்த ரெண்டு பேருக்கும் ஒரு நெருங்கிய கொள்கை பிடிப்பு, ஒரு நெருங்கிய நேசம், பற்று. அப்போ சில பிணக்குகள் காரணமாக அறிஞர் அண்ணா என்ன செய்கிறாங்க, 1953 திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சியை துவக்கிறாங்க. அதில் இசைமுரசும் அண்ணாவோட கொள்கையோடவ இசைமுரசும் அதில் பயணிக்கிறாங்க. அப்போ அறிஞர் அண்ணா, இசைமுரசு, கலைஞர் கருணாநிதி, அன்பழகன் எல்லாமே அந்த 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 செட்டு, அந்த மூத்த செட்டு எல்லாமே கழகத்தில் இருக்காங்க. அப்போ அந்த 1953 அண்ணா திமுக ஆரம்பித்தப்போ நம் நாடுங்கிற ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் ஆசிரியராக இருந்து கழகத்தின் கொள்கை மற்ற செய்திகளை அவ்வப்போது வழங்கிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அண்ணா எழுதுவாங்க. அப்போ அந்த பத்திரிக்கையில் யாரோ ஒரு கழக தொண்டர் எழுதிய ஒரு கவிதை இடம்பெறுது. அது பேர் தெரியல, அருமையான கவிதை. அந்த கவிதை அண்ணாவுக்கு பிடிக்குது, கலைஞருக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ கலைஞர் மனசில் நினைக்கிறாப்புல, இந்த கவிதைக்கு ஒரு மெட்டை போட்டு நாகூர் அனிஃபா பாடினா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையை பண்ணி பார்க்குறார் கலைஞர். அருமையாக இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அதே 1953 அதே ஆண்டு கோவையில் திமுகவுடைய ஒரு மாபெரும் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் கலந்துக்கிற மாநாடு. அப்போ கலைஞருக்கு அந்த நினப்பு வருது, அந்த கவிதை நினப்பு. ஆஹா, அந்த கவிதை இருக்க, அந்த கவிதையை அனிபாவை இந்த மேடையில் பாட விட்டுருன்னா, அண்ணா முன்னிலையில் பாட விட்டுருன்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிக்கையை எடுத்து எல்லாம் அந்த அந்த கவிதை சில நாட்களில் அந்த மாநாடு அந்த பத்திரிக்கையை எடுத்து அனிஃபான்ட்ட காட்டாப்பல, அனிஃபா, இந்த பாட்டுக்கு, இந்த கவிதைக்கு ஒரு மெட்டை போடும், மெட்டை போட்டு மாநாட்டில் இவர் பாடுறீங்க. அப்படியா முக்கா, சரி சொல்லிட்டு உடனே மெட்டு போடப்படுது. அந்த பாட்டுக்கு மெட்டு போடப்பட்டு மாநாடு, மக்கள் கூட்டம்டா வெள்ளம் கணக்கா. அந்த 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 கடல் அலைகளுக்கு மத்தியில் இசைமுரசு அந்த பாட்டை பாடுறார். அழைக்கின்றார் 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 அண்ணா. இந்த பாட்டு தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்ச பாட்டு, இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய பாட்டு. இன்றைக்கி இசைமுரசு அவர்கள் மறைந்து இருந்தாலும் மற்ற பாடல்கள் பாடக்கூடிய பாட்டு, அவங்க இசைமுரசு குரலில் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய பாட்டு. ஆனால் இந்த பாட்டை எழுதுனதில் அவங்க எழுதுனாங்க, இவங்க எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு பலர் யூகமாக சொல்கிறாங்களே தவிர உண்மையான செய்தி பலர் சொல்லலை. நாம் கேட்டு தெரிஞ்சு உண்மையான செய்தின்றா, இந்த கவிதையை எழுந்தது சாதாரண ஒரு தொண்டர். அந்த தொண்டரை எழுதிய கவிதை தான் நம் நாடு பத்திரிகையில் வெளியானது. அதுக்கு டியூனு போட்டு பாடினது தான் இசைமுரசு. அந்த பாட்டு எதிர்பாராத அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கொள்கை விளக்கப்பாட்டாகவும் அமைஞ்சது அந்த நேரத்தில். அப்போ அண்ணா விரும்பி கேட்கக்கூடிய பாடலாகவும் அந்த பாட்டு அமைஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணா எங்கேயாவது போக சொல்ல, தனியாக போக சொல்ல, அனிஃபா நானும் கூட இருந்தால் அந்த பாட்டை விரும்பி பாட சொல்லுவாங்களாம். பாடுறது பழக்கம். ஒரு முறை படகுல, அதை ஒரு ஆற்றை கடந்து அக்கறைக்கு போகணும், படகு பயணம். அப்போ படகு பயணம் போய்கிட்டு இருக்க சொல்ல அதில் கலைஞர், அண்ணா,
பேராசிரியர் எல்லாமே இருக்காங்க. அப்போ அண்ணா கேட்குறாங்க, அந்த அழகாக அந்த படகு பயணத்தில் இசை அனிஃபா நம்ம அந்த பாட்டை பாடுமா அனிஃபான்ற சொல்கிற இசைமரசு தன்னுடைய வெங்கல குரலில் அழைக்கின்றான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அந்த படகு பயணத்திலே பாடியிருக்காப்புல. ஆஹா, அந்த நீரலைகளில் அந்த இவருடைய குரலை அப்படியே எதிரொலிக்க, அதாவது ஆகாயமே வியந்து பார்த்த மாதிரியா ஒரு வர்ணிப்பு அந்த பாட்டு. அந்த பாட்டை இதோடு நீங்கள் கேளுங்க. அதாவது இதில் இப்போ இடம்பெற இசைமுரசு பாடின பாட்டு அது 93 பாடினது. 53 அதே பாட்டை பாட சொல்ல இசைமுரசுக்கு என்ன குரல் வளம் இருந்துச்சு. 53 பாட சொல்ல அவருக்கு 28 வயசு, 93 பாட சொல்ல அவருக்கு 68 வயசு. ஏன்னா 28 வயசுலேயும் 68 வயசுலேயும் அதே வெண்கல குரல், அதே கம்பீரம் மாறவே இல்லை. இப்போ அந்த பாட்டை கேளுங்க, இந்த பேச்சையும் என்னுடைய உரையையும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க, வாழ்த்துக்கள். தமிழகத்தின் துயர் துடைக்க இன்றே தமிழகத்தின் துயர் துடைக்க இன்றே உழைப்போர்கள் நெசவாளர் உழுதறுத்த மக்கள் உழல்கின்ற நிலை மாற்ற அழைக்கின்றார் அண்ணா. பிழைப்புக்கு வழியின்றி பிற நாடு பித்தர்களாய் வாழ்கின்ற முத்தமிழர் தம்மின் இளைப்பான உரு கண்டு ஏங்குகின்றார் அண்ணா. இது மாற்ற அழைக்கின்றார் பொதுமக்கள் தம்மை. காலமெல்லாம் வீணாக கடத்தியதும் போதும், கவின் தமிழர் நாம் என்ற களம் நோக்கி செல்வோம். ஞானமதில் நம் நாடு பெரிதன்று சரிதம், நல்லேட்டில் பொன்னெழுத்தில் பொறிக்கின்ற சமயம். ஓலமிடல் நன்றல்ல ஒன்றாகச் சேர்த்துங்கு உதிரத்தை சிந்திடவும் அஞ்சாது வாரீர், அஞ்சாது வாரீர், அஞ்சாது வாரீர்.
அசைக்கும் வஞ்சகியை பாலசைக்கும் துரோகிகளை வேரோடு சாய்ப்போம் வந்திடுவீர் முன்னேற்ற கழகத்து உறுப்பினராய். அழைக்கின்றார் 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 அண்ணா அருமை மிகும் தமிழகத்தின் துயர் துடைக்க இன்று அழைக்க